இன்னைக்கு டேட் வந்து மார்ச் 19 புதன்கிழமை 2025. நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நீம் ட்ரீயை எப்படி போன்சாயை மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை பாருங்கள், இந்த தூரில் எவ்வளோ கனமாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ திக்னஸாக இருக்குது பாருங்கள். இது எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலாம், வித்தின் 6 months 7 months எப்படி அச்சீவ் பண்ணலாம், அப்புறம் எந்த பிரான்ச்சை ப்ரூன் பண்ண போகிறேன், மெயினாக அதை எந்த பிரான்ச்சை கட் பண்ணலாம் வைக்கலாம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸு. ஸோ இதில் நான் வந்து மண்ணை மாற்றாமல் எப்படி ஃபெர்டிலைசர் ஆட் பண்ணலாம், இது எல்லாமே இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு டெட் பிரான்ச்சை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிடலாம். இதில் எது டெட் பிரான்ச்சு, இந்த பிரான்ச்சு டெட் பிரான்ச்சு, ஓகேங்களா. இந்த பிரான்ச் வந்து டெட் பிரான்ச்சு. இதில் இந்த பிட்டுக்கு மேலே உள்ளது டெட் பிரான்ச்சு. அவ்வளோதான், டெட் பிரான்ச் இருக்குது. இந்த டெட் பிரான்ச்சை முதல்ல கட் பண்ணி நம்ம எடுத்துருவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி சைடில் வளர்ந்துருக்கு பாருங்கள், காட்டுறேன். இப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள், இதெல்லாம் அன்வான்ட் நோடு. இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேவா, ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த பிரான்ச்சை கட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல இங்கே வரைக்கும் கட் பண்ணி பார்க்குறேன். நான் டெட் பிரான்ச் தான், செத்துருச்சு. கொஞ்சம் தள்ளி செத்துருச்சு, மொத்தமாகவே முடிஞ்சு. அப்புறம் என்ன பண்ணலாம், இங்கே இருக்கிற இந்த பிட்டை கட் பண்ணுறேன், இதை கட் பண்ணுறேன். உயிர் இருக்கான வேணாம், கட் பண்ணுறேன். இதை கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, இங்கே ஒரு கட் பண்ணுவோம், இங்கே ஒரு கட் பண்ணுவோம். இங்கே இதில் என்ன பண்ணுறேன்னா, இதோட இங்கே கட் பண்ணுறேன். நான் கட் பண்ணிவிட்டு இந்த பிரான்ச் அப்படியே வளர விட போகிறேன். ஏன்னு சொல்கிறேன். இப்போது இந்த பிரான்ச்சை இதிலிருந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன், டெட் பிரான்ச்சை. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல வச்சு கட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி எதாக இருந்தாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். இதை பாருங்கள், இன்ச்சஸ் இதில் மார்க் ஆகிருக்கு, தெரியுதா? 1 inch 2 inch 3 inchன்னு மார்க் ஆகிருக்கு. இதை என்ன பண்ண போகிறேன்னா, மெஷர்மெண்ட் சும்மா நான் ஒரு ரஃப்பாக எடுத்துக்கிறேன். ஒரு 1 2 3 4 5 5 6 7 வச்சுக்கலாம். இங்கே வரைக்கும் வர்றது ஒரு 7 inch வருது. உங்கள்கிட்ட இந்த மாதிரி டூல் இல்லைன்னா நம்ம விரல் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி விரல் எடுத்துக்கோங்க. இது 1 inch 2 inch 3 inchன்னு அந்த விரல் தான். இப்படி வச்சு பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 6 inch. எதுக்கு இந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறேங்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணிக்கிறோம். எல்லா பிரான்ச்சும் ஈவனாக கட் பண்ணால் அது வந்து பார்க்க நேச்சுரலாக இருக்காது. ஸோ தனித்தனியாக இது வந்து இங்கே கட் பண்ணுறேன், ஷார்ட்டாக கட் பண்ணுறேன், இதை லென்த்தாக கட் பண்ணுறேன், இதை இங்கே கட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி கட் பண்ணிக்கிறணும். அப்போ தான் அது வந்து பார்க்க அன்ஈவனாக இருக்கும், நேச்சுரலாகவும் இருக்கும். சின்னதாக இருக்கிறப்ப ஒரு ட்ரீ ஷேப் கிடைக்கணும்னா அது அந்த மாதிரி பண்ணால் தான் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இப்போது நான் கட் பண்ண ஆரம்பிக்கிறேன். மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கிடுவோம். இதில் இங்கே வரைக்கும் வரட்டுமா, அது வரட்டும், நல்லாயிருக்கும். இங்கே எவ்வளோ தூரம் எடுக்க போகிறோம், இங்கே அவ்வளோ தூரம்லாம் எடுக்கல, இதோட தானே கட் பண்ணுறேன். எவ்வளோ வருது மெஷர்மெண்ட்டு, 2 inch 3 inch 4 inch வரைக்கும் வருது, 4 inch. இதை வந்து இதோட கட் பண்ணிக்கலாம். அந்த அளவு வைக்கிறேன் பாருங்கள், வச்சுட்டேன். டைட்டாக இருக்குது, கடுசாக இருக்குது. ஆஸ்பத்திரி முறுக்கு ஃபுல்லாக இவ்வளோ கடுசாக இருக்கும் போல். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு கட்டு, இவங்களை இந்த இடத்துல கட் பண்ண போகிறோம். ஃப்ரீயாக விட்டுருங்க.
இது ரெண்டுமே இல்லாத ஒரு சைஸ்ல நடுவாக்கில் இங்கே வைப்போமா, அதை இந்த இடத்துல வைப்போமா, இந்த இடத்துல வைப்போம், இந்த இடத்துல விட வைப்போம், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இதில் ஒரு கட்டர் வாங்கிடுவோம். என்ன கட்டர் வாங்கி பண்ணிடுவோம். இது சரியில்லை. கட்டர் இருந்தால் பெட்டராக இருக்கும், இல்லை ஷார்ப்பாக இருக்கணும். ரெண்டுமே இல்லை. இதில் மூணையுமே கட் பண்ணியாச்சு. இதை எதுக்கு நான் வளர விட போகிறேன்னா, இது நல்லா ஹைட்டாக வளர 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 உங்களோட பார்க்கோட திக்னஸ்ஸு அதிகமாகும். இந்த திக்னஸ் அதிகமாகணும்னா ஏதாச்சும் ஒன்று மேலே வரணும். ஸோ இந்த பிரான்ச்சோட பேர் சாக்ரிஃபிஷியல் பிரான்ச். இந்த பிரான்ச்சு சாக்ரிஃபைஸ் ஆகிறதுக்குன்னே வளர்க்குறோம், வெட்டுறதுக்காண்டியே வளர்க்குறோம். ஆனால் இது வளர்ந்தாதான் இது திக்னஸ் ஆகும். புரியுதுல? ஸோ இதில் நான் என்ன நோட் பண்ணியிருக்கேன்னா, இது கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருக்குது. இதையும் சரி பண்ணுறதுக்கு ஒரு வழி பார்ப்போம். ஓகேவா? இப்போது இந்த பிரான்ச் இருக்குல்ல, இந்த பிரான்ச்சு இது இப்படியே வளர்றது எனக்கு விருப்பம் இல்லை. கொஞ்சம் இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால் ஒரு பைண்டிங் வயரை வச்சு நான் வயரிங் பண்ணுறேன். இதுக்கு தேவைப்படுற லென்த்தை நான் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். தேவைப்படுற லென்த் இவ்வளோ, இந்த பிரான்ச்சோட சைஸ் இவ்வளோ, அதுலேருந்து இவ்வளோ எடுத்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? கட் பண்ணி நம்ம இதை வந்து பைண்டிங் வயர் இப்போ எடுத்தாச்சு, மெஷர்மெண்ட் பண்ணி இந்த பிரான்ச் சைஸ்க்கு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இதை எப்படி வயரிங் பண்ணணும்னா, இந்த ஸ்டெம்மில் இதை நல்லா சுற்றி வச்சு இந்த பிரான்ச்சில் நல்லா சுற்றணும். எப்படி சுற்றுறதுன்னு காட்டுறேன். முதல்ல இந்த பைண்டிங் வயரை இந்த மாதிரி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இந்த மாதிரி பிரான்ச் மேலேயே ஒரு ஆங்கர் பண்ணிக்கோங்க, ஏன்னா நகலக்கூடாது. இதை ஆங்கர் பண்ணியாச்சு. இதுக்கு பேர் ஸ்டெம் ஆங்கரிங்னு சொல்லுவோம். ஒரு ஸ்டெம் மேலேயே ஆங்கர் பண்ணிக்கிறோம். அப்புறம் இந்த பைண்டிங் வயரை இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கங்க. முடிஞ்சு சுற்றி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிரான்ச்சோட எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு இதை அப்படி லைட்டாக இந்த மாதிரி வளைச்சி விட்டுருங்க. இந்த இடத்துல கொஞ்சம் பெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும், ஓவராக பெண்ட் இருக்கக்கூடாது. இது வந்து இந்த இடத்துல இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஏன் கரெக்டாக இருக்கும்னு நான் சொல்கிறேன்னா, இப்படி ஒரு பிரான்ச் வருது, இப்படி ஒரு பிரான்ச் வருது. இது ரெண்டுக்கும் நடுவில் தான் இது இருக்குது. இதுக்கு நேரம் இப்படி இருந்தாலும் நல்லா இருக்காது, ஏன்னா இங்கே ஒரு பிரான்ச் கீழே பிரான்ச் இருக்கிறது நேச்சுரலாக இருக்காது. இது இப்படி இருந்தாலும் நல்லா இருக்காது. இது இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக வயரிங்க்கு இந்த பைண்டிங் வயர் இந்த எம்எம் யூஸ் பண்ணக்கூடாது. என்கிட்ட இப்போ இதான் இருக்குது, அதனால் இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஓகே தான். இன்னும் கொஞ்சம் கீழே. ஓகே. எப்பயுமே இந்த லீவ்ஸ் இருக்குல்ல, வானத்தை பார்த்து தான் முளைக்கும், மேலே ஏறி வரும். அதை நம்ம அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதுதான். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபெர்டிலைசர் எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ப்ரூனிங் கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபெர்டிலைசர் ஆட் பண்ணுற ப்ராசஸ் போகலாம். ரேண்டமாக நான் கொஞ்சம் ஓரமாக இந்த மாதிரி மண்ணை தோண்டி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஆழமாகவும் போயிடக்கூடாது. இந்த இடத்துல எடுக்கிறேன் நான். ஏன் இதை நான் ரொம்ப ஆழமாகவும் வைக்கணும்னு சொல்கிறேன்னா, வேகமாக ட்ரெயின் ஆகி எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். இது மேலாப்லேயே கொஞ்சம் மேலே இருக்கணும், அதுக்கும் ரொம்ப மேலே இருக்கக்கூடாது.
அதை தேடி பேபி ரூட்ஸ் வந்து வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரூன் பண்ணி முடிச்சாச்சுல. இப்போது வாட்டர் நம்ம ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது கம்ப்ளீட்டாக ஃபர்டிலைசர் ஆட் பண்ணியாச்சு, வாட்டர் நல்லா ஸ்ப்ரே பண்ணியாச்சு, நல்லா ஈரப்பதமாக தான் இருக்குது. இதை கொண்டு போய் நான் வெயிலில் வைக்க மாட்டேன். எப்பயுமே ப்ரூனிங் முடிஞ்சதோட இதுக்கு ஒரு ஹார்ட் ப்ராசஸ் இருக்கிற லீஃபை ஃபுல்லாக எடுத்துட்டோம் இல்லையா, எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது கஷ்டப்படும். வெயிலில் வச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படும். அதனால இலையில் வைக்கணும். புது ஷூட்ஸ்லாம் வரட்டும், வந்து கொஞ்சம் வந்ததோட இலையெல்லாம் வந்ததோட நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் தரேன். அப்புறம் அதை நம்ம வந்து ஓரமாக வச்சிடலாம், வெயிலில் கொண்டு போய் வச்சிடலாம். அது வரைக்கும் இது இலையில் ஓரமாகவே இருக்கட்டும்.